வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நம்மளோட ஒரு உறவு நம்மளோட சப்ஸ்கிரைபரோட போட்டில் தான் இன்றைக்கு ஒரு சமையல் ஸ்பெஷல் சமையல் என்னென்னா அவங்க ஜீபாஸ் ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. இது நம்ம இடத்துலலாம் கிடைக்கிறதில்ல, வெளிநாட்டு ஃபிஷ் தான். இது வெளிநாட்டு மீன் தான், நம்ம இடத்துல இந்த மீனெல்லாம் கிடைக்கிறதில்ல. அவங்க வாங்கியிருக்காங்க, நம்மளை கூப்பிட்ருக்காங்க சமையலுக்காக. நாம் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். நாம் இப்போது சின்ன சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வதங்கிருச்சு. நாம் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். அப்புறமா உறவுகளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வதங்கிருச்சு. நாம் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல மை போல் வதங்கணும், அது வரைக்கும் வதங்கட்டும். நாம் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு வதங்கின அப்புறம் தொடரலாம் உறவுகளை. என்னென்னா வீடியோ ரொம்ப லெந்தாக, காணொளி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும், அதுக்காக தான். உறவுகளை, நம்மளோட தக்காளி பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நாம் இப்போ சேர்த்துருக்கிறது மிளகாப்பொடி 1½ டீஸ்பூன், மல்லிப்பொடி 1½ டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நாம் இதை கிளறிடலாம், வேகட்டும். நம்ம மசாலெல்லாம் சேர்த்தாச்சு. மசாலெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறமா நாம் ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்து பிழிஞ்சு வச்சுருக்கோம், பகுதி லெமன் ஜூஸ், அதையும் சேர்த்துக்கலாம். நாம் புளி சேர்க்காததுனால லெமன் ஜூஸ் சேர்க்கிறோம். நாம் அதை சேர்த்து நாம் கிளறிடலாம். உறவுகளை நாம் தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டோம், தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோம். கொஞ்சமாக கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் நாம் மீனை சேர்த்துக்கலாம். மீன் ரெடியாக தான் இருக்குது. நம்ம குழம்பு காஞ்ச அப்புறம் சேர்த்துக்கிறதுக்காக மல்லி புதினா ரெடி பண்ணி வெட்டி வச்சுருக்கோம். காஞ்ச அப்புறம் குழம்பு காஞ்ச அப்புறம் இதை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த உடனே நாம் மீனை போட்டுடலாம். மீன் உறவுகளை, நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. நாம் இப்போ மீனை போட்டுடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் போடுங்க சப்ஸ்கிரைபர். மீன் போடுறது அழகில் அந்த கறிக்கு சுவை கூடும். பாருங்கள், அருமையாக போடுதாங்க பாருங்கள். இந்த பக்கம் நாம் சோறு அடுப்பில் வச்சுருக்கோம். சோறு வெந்துட்டுருக்கு, அரிசி வெந்துட்டுருக்கு. எல்லாமே இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்டில் எல்லாமே வெந்துடும். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் எதுவுமே சொல்ல இல்லையா? அதனால் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாம் இந்த போட்டில் தான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 75 ஆச்சு. அப்புறமா நம்ம போட்டு எங்கே இருக்குன்னா பின்னாடி அங்கே நம்ம ஆப்போசிட் சைடில் தான் நம்ம போட்டிருக்கு. பாருங்கள் உறவுகளை, நம்மளோட இந்த போட்டில் தான் நாம் சமைச்சிட்ருக்கோம். நம்மளோட போட்டு தூரமாக நான் தெரியுது தான் நம்மளோட போட்டு. நம்ம போட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த போட்டு இருக்குது. இதில் தான் நாம் இப்போ சமைச்சிட்ருக்கோம். ஓகே உறவுகளை, பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளை.